வணக்கம் நேயர்களே, இந்த நக்கீரன் 360 நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் உங்களை சந்திக்க போகிறேன். நம்ம உலகத்தில் நம்ம இப்போ வாழ்கிற காலத்தில் தினமும் திடுக்கிடும் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்களை பற்றின உளநலவியலை பற்றி நம்ம பேசலாம். இதை தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பர்சனல் கொஷின்ஸ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான கேள்விகள், அது சம்மந்தமான ஆலோசனைகள்னு நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாரம் மீட் பண்ண போகிறோம். எல்லாமே தான் அழகு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து ஸ்மோக்கிங்கிறது பொதுவாக நம்ம புகையிலையே ஸ்மோக் பண்ணுவோம், டொபாக்கோவை ஸ்மோக் பண்ணுவோம். டொபாக்கோவில் நிக்கோட்டின் அப்படின்னு ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. அது புகைக்கும் போது அது வெளியில் வரும். அது நம்ம செல் மூலயமா, நம்ம ரத்தத்து மூலயமா அது உரியப்பட்டு நம்ம உடம்புல இருக்கிற நிக்கோட்டினுக்குன்னு பிரத்யேகமாக சில ரிசப்டார் இருக்குது. அது மேலே போய் இந்த நிக்கோட்டின் பதியும் பொழுது அது சில மாற்றங்களை ஏற்படுத்துது. உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னா, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, ரத்த குழாய்களை விரிவு பண்ண செய்யுது, நுரையீரலில் நிறைய மூச்சு வாங்குகிற தன்மையை அதிகப்படுத்துது. இது எல்லாத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, மூளையில் போய் சுறுசுறுப்பை, யோசிக்கும் திறமையை, டக்குன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற அலர்ட்னஸை ஆரம்பத்தில் அது கொடுக்குது. முதல் ஸ்மோக் பண்ணும்போது பிரைட்டாக லைட் எரிஞ்ச மாதிரி, புதுசாக ஐடியா கிடைச்ச மாதிரி, நல்லா தெளிவாக இருக்கிறேன் அப்படின்ற கிளாரிட்டி ஸ்மோக்கிங்னால் வருது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு திரவம்ன்றதுனால டக்குன்னு ஒரு நாளில் இந்த பையன் அதை யூஸ் பண்ணாலும், அந்த பாட்டி அதை யூஸ் பண்ணாங்க, அந்த பொண்ணு யூஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிக்கோட்டின் அடிக்ஷனுக்கு உண்டான ரிசப்டார் அவங்களோட நிக்கோட்டின் அடிக்ஷனுக்கு உண்டான ஜீன் அவங்க ரத்தத்தில் இருக்குது, அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப்பில் நிக்கோட்டின் அடிக்ஷன் அவங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னா, இவங்களுக்கு உடனே அடுத்த நாளே ஏற்கனவே ஒரு 10 ரிசப்டார் தான் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் 100 ரிசப்டார் உருவாயிடும். அப்போ அவங்க 10 ரிசப்டாருக்கு ஏற்ற மாதிரி அளவு அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. ஆனால் 100 ரிசப்டாரும் வாயை போலந்து எனக்குன்னு கேட்கும். அப்போ பத்தாது அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணது, இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணோன்னு அதுக்கு அடுத்த நாள் 1000 ரிசப்டார் ஓப்பன் அப் ஆகிடும். அவங்க நேற்று ஸ்மோக் பண்ண அளவே இன்றைக்கி ஸ்மோக் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா திறந்த ரிசப்டார்லாம் எனக்கு கொடுக்கலையான்னு கேட்க ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நாளும் டோசேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. முதல் நாள் 1 சிகரெட்டில் ஆரம்பித்த பையன் அடுத்த நாள் 5 சிகரெட்டு, அதுக்கு அடுத்த நாள் 10 சிகரெட்டு, அதுக்கப்புறம் 20 சிகரெட்டு, 35 சிகரெட்டு அப்படின்னு போகிறது உண்டு. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு மரபணு ரீதியாக நிக்கோட்டின் அடிக்ஷனுக்கு உண்டான சாத்தியக்கூறு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால ஆக்சுவலி இவங்க தான் ஸ்மோக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க தொடர்ந்து ஸ்மோக் பண்ணால் ஆரம்பத்தில் தான் அவங்களுக்கு லைட் எரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு மூளை வேலை செய்யாத மாதிரியே இருக்குது, மந்தமாக இருக்க மாதிரி இருக்குது, எத்தனை சிகரெட் அடித்தாலும் எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் அந்த ஷார்ப்னஸே வர மாட்டேங்குதுன்னு அவங்க யோசிச்சு மேற்கொண்டு சிகரெட் பிடிச்சி இன்னும் மூளையை மொக்கையாக்கிடுவாங்க. இது நிக்கோட்டினால் வர பிரச்சனை. பட் நிக்கோட்டினை தவிர ஸ்மோக்கும் வருது. அப்போ ஸ்மோக் தான் கேன்சர் காஸ் பண்ணுது, மற்ற விதமான எல்லா விதமான உடல் ரீதியான சங்கடங்களை இந்த ஸ்மோக்கு காஸ் பண்ணுறதுனால அவங்க மூளையை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்களே அவங்க உடம்புக்கு தீமையான சில விஷயங்கள் செய்கிறாங்க. இது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், இந்த சிக்கல் நம்ம இதுலேருந்து வெளியில் வரணுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படி பற்ற வச்சு இப்படி வாயில் வைக்கிற அந்த ஹேபிட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு பழகிடும். ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் ஒரு நிக்கோட்டின் பேட்ச்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தோலில் ஒட்டிக்கிட்டோம்னா அது தோல் மூலயமா இருக்கிற ரத்த ஓட்டத்தில் நிக்கோட்டினை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனாலும் கூட இப்போ தோல் மூலயமா ரிலீஸ் ஆகிற அந்த நிக்கோட்டின் மூளைக்கு போகும், உடம்புல இருக்க மற்ற பாகங்களுக்கு போகும், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தான். ஆனால் அந்த பற்ற வைக்கிறது, வாயில் வைக்கிறது, ஊதுறது, அந்த பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அது செட் ஆகிட்டதுனால அதை ஸ்டாப் பண்ணால் அவங்களுக்கு வராது. கை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது, எதா பண்ணணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயம். இதுக்கு சமமான நிகரான விஷயம் தான் ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து ஆரம்பத்தில் பயன்படுத்தும் போது ஒரு காம்னஸ், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு பீஸு, ஒரு கிளாரிட்டி, நான் நல்லா இருக்கேன், வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு இருக்குன்ற ஃபீலிங் அது கொடுக்கும். எப்படி நிக்கோட்டின் ரிசப்டார் வாயை திறக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஆல்கஹால் ரிசப்டாரும் வாயை திறக்க ஆரம்பிச்சிடும். முதல் நாள் ஒரே ஒரு கட்டிங் 90 ml அடிக்கிற பையன் அடுத்த நாள் ஒரு குவார்ட்டர் அடிப்பார், அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர் ப்ளஸ் ஒரு கட்டிங் அடிப்பார், அப்புறம் 2 குவார்ட்டர் அடிப்பார், அப்புறம் 1 ஃபுல்லுக்கு போயிடுவார். ஏன் மாறுறாரு? அவர் இஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் ஃபுல்லு தான் அடிப்பேன்னு போக மாட்டார். ஃபஸ்ட்டு அவரும் கட்டிங்கில் தான் ஆரம்பிப்பார். அது பத்தலை, இன்னும் ஏறலை, அடுத்தது கொஞ்சம் கொடுங்கன்னு அது டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவரோட உடம்பில் அந்த மரபணு இருக்குது. அந்த மரபணு அவர் மூளையில் ரிசப்டாரை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ரிசப்டார் அதிகமாக டோஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நாள் இடைவில் அவர் ஆல்கஹால் பாட்டிலுக்குள்ளேயே உழுந்து கிடந்தால் கூட அவருக்கு பத்தாத அளவுக்கு அவருக்கு ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அவங்க குறி தவறி போய்டுறாங்க. இந்த சங்கடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்கன்றதுனால எல்லா விதத்துலேயும் அவங்க வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாங்க.
படிப்பில் பிரச்சனை, வாழ்வியலில் பிரச்சனை, மனைவியோட தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, குடும்பத்தில் யாரும் அவரை மதிக்காத பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் தண்ணியிலேயாவது விழுந்து கிடக்கிறேன்ற மாதிரி மேலும் மேலும் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது ஜோதி பிரகாசமாக எரியுது தான், உண்மை தான் அது. பட் ஆக்சுவலி அதோட சைடு எஃபெக்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பொதுமக்கள்கிட்ட இருக்க ஒரு போக்கு என்னென்னா, ஒரு சாதாரண மருந்து ரொம்ப சேஃப்னு பல தடவை நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்து நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அலோபதி டாக்டர்லாம் மருந்து எழுதி தருவாங்க, அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு அவங்களாம் நினச்சிப்பாங்க. அதை பற்றி கேட்கக்கூட மாட்டாங்க, மருந்து போடுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் ஆல்கஹாலுக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது, கஞ்சாக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது, புயலைக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, கடை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதில் உங்களோட பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தி உண்மையிலேயே நம்ம வீட்டில் யாருக்காவது ஆல்கஹால் பழக்கம் இருக்குது, ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குன்னா அப்போ நமக்கு அந்த மரபணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ நம்ம தான் அந்த ஏரியா பக்கமே போகாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கணும். அப்போது பசங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, பியர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. 4 பசங்க சேர்ந்து மச்சான் நான் அடிக்கிறேன், நீ அடிக்கலையா, என்ன ஆம்பளை இல்லையான்னு கேட்டால் இல்லை நான் கூட தான் ஆம்பளை, நானும் அடிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்மோக் பண்ணுறதும் ஆல்கஹால் குடிக்கிறதும் ஆண்மைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களே கிடையாது, அது ஃபன் கூட கிடையாது. அது ஒரு பிரச்சனை, அது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், அதுக்குள்ளே போய் யாராவது வேணும்னே விழுவாங்களா? ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஃபன்னு, தமாஷான விஷயம், ரிஸ்க் டேக்கிங்கு, யாரும் செய்யாத வீர செயல், சாகசம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு அல்பமான விஷயம், அது ஒரு கொச்சையான விஷயம், அது ஒரு சீப்பான விஷயம், அது உடம்புக்கு நம்மளே ஆப்படிச்சிக்கிற மாதிரி விஷயம், நம்ம முதுகுக்கு நம்மளே சூடு வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப யோசனை இல்லாத விஷயம்ன்றதுனால அவன் செய்தான், இவன் செய்தால், இவள் செய்தால்ன்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு விஷயம் யங்ஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, வேப்பிங்னு ஒரு விஷயம் செய்கிறாங்க. வேப்பர்ஸ், ஏதாவது ஒரு புகையை உருவாக்கி அதை ஒரு ஹூக்கா மூலயமா ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்குது. அது டிசைனாக பொருட்களை பயன்படுத்தி நானும் வேப்பிங் பண்ணுறேன்னு யங்ஸ்டர்ஸ்குள்ளே அது ரொம்ப ஸ்டைலிஷான, நானும் ரொம்ப ஹெப்பு தெரியுமான்னு காமிச்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வேப்பிங் நிறைய பண்ணுற யங்ஸ்டர்ஸ் ஐசியூவில் அட்மிட் ஆகிறாங்க, லங்ஸ் கொலாப்ஸ் ஆகி, இல்லை புது விதமான இன்ஃபெக்ஷன் வந்து, இல்லை அந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்காமல் உள்ள அலர்ஜி வந்து, இரிட்டேஷன் வந்து, லங்கெல்லாம் பொத்து போய் அட்மிஷன் ஆகிறாங்கன்றதுனால இளைஞர்கள் அந்த ஏஜில் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தோணும். புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும், நானும் பெரிய ஜித்தேன்னு காமிக்கணுன்ற அந்த ஒரு ஃபீலிங் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அது ஒரு ஹீரோயிசம் இல்லை ஹீரோயினிசம் நினச்சி அவங்க பண்ணுறாங்க. இது எவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. நீங்கள் ரிஸ்க் எடுத்து புதுசாக க்ரியேட்டிவாக ஒரு பொருள் பண்ணுங்கள், புது ஐடியாவை டெவலப் பண்ணுங்கள், ஒரு கவிதை எழுதுங்க, பாட்டு எழுதுங்க, பெயிண்டிங் பண்ணுங்கள். உலகத்துக்கு நான் இதை செய்தேன்னு காட்டுற அளவுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனமான விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வித்தியாசமான விஷயத்த பண்ணாலும் பாராட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உங்கள் உடம்புக்கு நீங்களே ஒரு மெடிக்கல் இல்னஸை உருவாக்குவீங்க, ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான, அதிகமான செலவு ஆகிற மாதிரி, குடும்பமே உட்காந்து கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு மோசமான பிரச்சனையை நீங்கள் தான் முதல்ல உருவாக்க போகிறீங்கன்னா, அது அவ்வளோ புத்திசாலித்தனமான செய்யலாம். ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் செயற்கையாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்த நாளே அது பிரச்சனையை ஆரம்பிக்கும்ன்றதுனால இது வந்து மிரட்டுறதுக்காகவோ சின்ன பசங்களை பயமுறுத்துறதுக்காகவோ சொல்லதில்லை. இது அதுதான் சயின்ஸு, இருக்கிறத இருக்கிறபடியே நம்ம சொல்கிறோம். வேணால் யங்ஸ்டர்ஸ் இப்போ கூகுள் அடித்து படிச்சுக்கலாம் அதை பற்றி. ஸோ அலர்ட்டாக இருந்து அவேராக இருந்து எவ்வளோ தான் ஃபேஷனபுளாக இருந்தாலும் எவ்வளோ தான் மற்றவங்க செய்தாலும் நம்ம கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும், நம்ம போய் மாட்டிக்கக்கூடாதுன்ற தெளிவு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கணும். பெரியார் குள்ளந்தான், ஆனால் நம்ம பெரியார் மண்ணுன்னு சொல்லலையா? அப்போ ரொம்ப பேரழிகைகள்னு கன்சிடர் பண்ணப்படுற கிளியோபட்ரா ஆகட்டும், அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உடம்பை பொறுத்ததா, அழகை பொறுத்ததா, நிறத்தை பொறுத்ததா, மூளையை பொறுத்ததானா? கண்டிப்பாக நம்ம சாய்ஸஸ் நம்ம மூளையை பொறுத்தது. ஹிட்லர் குள்ளமானவர் தான், ஆனால் ஜெர்மனை ஆட்சி செய்யலையா? ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க, அப்போ நான் ஷூட் பண்ணி முடிச்சிடுவேன். அந்த கான்செப்ட் இளைஞர்களுக்கு தெரியாததுனால அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் போய் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப சிகப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வருவாங்க, அதுதான் ஃபேஷனபிள் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து ஹீரோயின் சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்கே சிகப்பு, மெரூனு, பிங்க் எல்லாம் போடுறதில்லை, நியூட் கலர் ஸ்கின் கலர்லேயே லிப்ஸ்டிக் போட்டு வராங்க. இயல்பாக இருக்கிறது தான் அழகு. என்னென்னா நம்ம சினிமாக்களில் தான் அவன் தலை அப்படி இருக்குது, அவன் வாய் அப்படி இருக்குது, அவன் கண் அப்படி இருக்குதுன்னு சொல்லி கேலிக்கு உள்ளாகிற காமெடியன் எல்லாருமே அவங்க உருவத்தை வைத்து தான் ஆரம்பத்தில் அவங்க கேலிக்கு உள்ளாராங்க, காமெடி பண்ணிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பங்களை வைத்து கேலி பண்ணி சிரிப்பு மூட்டுவாங்க. பட் இடைப்பட்ட அந்த 80களில் வந்த காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா உருவத்தை வைத்தே தான் காமெடியே. ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் கொஞ்சம் நான் டாமினண்ட்டாக இருப்பார். இவர் வந்து அவர் ஏறி மிதிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இதுதான் காமெடி. இதை தான் நம்ம பார்த்து சிரித்தோம். ஜேடன் ஸ்மித்தும் ரொம்ப அழகாக தெரிவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி எல்லா ஸ்கின் டோன்ஸும் பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்கு உண்டான டெக்னாலஜி அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க கலரை வந்து சூஸ் பண்ணுறதே இல்லை. நீ என்ன கலரில் வேணா வா, நான் சூப்பராக காட்டுவேன்ற அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்குது. நம்மக்கிட்ட டெக்னாலஜியில் அதை யூஸ் பண்ணுற திறமை நமக்கு இல்லைன்றதுனால நீங்கள் கொஞ்சம் எதாவது டெவலப் பண்ணி கொண்டு வாங்க, நாங்கள் முடிஞ்சால் அதை கொஞ்சம் அழகாக காட்டுவோம்.